கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 45 சங்கீதம் 6 வசனம். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் அமர்ந்து நீதியை செய்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. என்றென்றைக்கும் உள்ளதான், கடைசி வரைக்கும். இப்ப நம்ம ஒரு கம்பெனில வேலைக்கு போறோம், இல்ல ஒரு கடைக்கு வேலைக்கு போறோம்னு சொன்னா நம்ம பார்ப்போம், இது எவ்வளவு காலம் இருக்கும், இது எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க, ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது, இங்க எவ்வளவு காலம் நம்மளை காப்பாத்துவாங்கன்னு சொல்லி. ஆனா வேதம் சொல்லுது பாருங்க, நாம் வழிபடுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிங்காசனத்துல என்றென்றைக்கும் இருக்கிறவர், முடிவு வரியந்த இருக்கிறவர். அதனாலதான் அவருடைய நாமம் மேன்மையுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறதாம். அவர் நீதியும் நியாயத்தையும் தான் செய்வார். உண்மையா இருக்கிறது தான் அவருக்கு பிடிக்கும். இதுல எந்த மாற்று கருத்தே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம சில நேரம் தவறு செய்தால் நாம் மறுபடியுமாக இணைக்கப்பட்ட ஆண்டவரோடு இணைந்து விட வேண்டும். அவர் நீதியை விரும்புகிறவர், உண்மையை விரும்புகிறவர். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவரிடத்துல எந்த ஒரு பரிதாளம் செல்லாது. எப்பவுமே சரியா இருக்கிறது தான் அவருக்கு பிடிக்கும். அப்போ இவர்கிட்ட நம்ம எல்லாரும் போய் ஆக வேண்டும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தேவன் எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று நீ அறி அப்படி சொல்றார். அதனால இந்த உலகத்துல வாழ்கிற வரைக்கும் நம்ம கர்த்தருடைய நாமத்தினால நம்மளை தாழ்த்தி கர்த்தருக்கு பிரியமாய், கர்த்தர் மேல் அன்பாய் நாம் வாழும் பொழுது அந்த நீதியுள்ள செங்கோல் நம்மளை பாதுகாக்கிறதா இருக்கிறது. அங்கே சாட்சி சொல்லி நம்மளை ஏற்றுக்கொள்வதா இருக்கும். அதனால தேவனுடைய பிள்ளைகள், நம்ம ஆண்டவர் சிங்காசனம் என்றைக்கு இருக்கும். அது யாராலும் அழிக்க முடியாது, யாரும் அதுக்கு மேல வர முடியாது. ஏன்னா அவர் தான் உண்டாக்கினார், ராஜாதி ராஜா. யோசித்து பாருங்க, கடலை அதட்டுறாரு, காற்று அதட்டுறாரு, எல்லாம் நடக்குது இல்ல. சூரியனை நிப்பாட்டுறாரு, எப்படிப்பட்ட அற்புதம். தண்ணியை 2 பிளக்கிறாரு, எவ்வளவு மகிமையான அற்புதம். தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் அதை அனுபவிக்க வேண்டும். அதை ஒவ்வொரு நாளும் படித்து தியானிக்க வேண்டும். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும், உங்க சந்தோஷம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும், உங்க மகிமை எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். நீர் விரும்புகிறபடி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.